अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற ஸ்தோத்திரத்திலே வேதாந்த தேசிகன் 1000 ஸ்லோகங்களாலே பாதுகையினுடைய பெருமையை அருளி செய்கிறார். ஒரே இரவிலே இந்த ஸ்தோத்திரத்தை 1000 ஸ்லோகங்களையும் அருளி செய்தார் என்று அவருடைய சரித்திரம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 498வது ஸ்லோகம். இந்த 498வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், அந்த பாதுகையினுடைய ரஷ்மி கிரணங்கள், அதாவது பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற மாணிக்கங்கள், அந்த மாணிக்கத்தினுடைய ஒளிக்கற்றைகள் அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மோட்சத்தையே கொடுப்பதாக இருக்கிறது என்கிறதை வேறு விதமாக ஒரு உருவகத்தாலே மிக அழகாக தெரிவிக்கிறார். ஆகீர்ணரத்ன நிகராம் மணிபாதுகே த்வாம் ரங்கேஸ்வரஸ்ய லலிதாம் விபணிம் பிரதீமஹா யத் சம்ஸ்ரயேண பவதி ஸ்திரபக்தி மூல்யம் கைவல்யமத்ர ஜகதாம் கிரய விக்ரயார்ஹம். எம்பெருமானுடைய திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய பாதுகை, அதில் எல்லாம் பல பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தினங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்தால் எப்படி தோன்றதுன்னா, அது ஒரு பெரிய கடை தெருவு போலே, கடை போலே இருக்கிறது. விபணி என்னால் ஒரு கடை என்றே கொள்ளலாம், கடை அல்லது கடை தெருவு என்று சொல்லலாம். விபணிம் பிரதீமஹா. ஹே ரங்கேஸ்வரஸ்ய மணிபாதுகே, இது எப்படி இருக்கிறதுனா ஆகீர்ண ரத்னநிகராம், அதாவது நல்ல ரத்தினங்கள், நன்றாக பரப்பப்பட்டிருக்கிற ரத்தினங்கள், அந்த ரத்தினங்களுடைய கூட்டமாக இருக்கிறது பாதுகை மேலே. அதாவது பெரிய ரத்னங்களை எல்லாம் பரப்பி வைத்துக்கொண்டு ஒருத்தன் கடை வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இந்த பாதுகை இருக்கிறது என்று அதை தான் சொல்லுகிறார். என்ன ஒரு அழகிய ரங்கேஸ்வரஸ்ய விபணிம் பிரதீமஹா. ரங்கேஸ்வரனே ஒரு கடை பரப்பி வைத்திருக்கிறான். கடையில் என்ன இருக்குதுன்னா ரத்தினங்கள் இருக்கிறது, அதாவது பாதுகையில ரத்தினங்கள் இருக்கிறது. அதனால என்ன கிடைக்கிறதுனா யத் சம்ஸ்ரயேண பவதி ஸ்திரபக்தி மூல்யம் கைவல்யம் அத்திர ஜெகதாம் கிரய விக்ரயார்ஹம். கைவல்யம் என்றது இந்த இடத்திலே எதை சொல்லுகிறது என்னால் மோக்ஷைவ கேவலம் என்று சொல்லப்பட்டபடி பரம மோட்சமான பகவானுடைய திருவடிகளை அடைவதான மோட்சம் சொல்லப்படுகிறது. அந்த மோட்சமானது இந்த கடையிலே விற்கப்படுகிறது. இப்படித்தான் நாம் கொள்ள வேண்டும். இங்கே கடை இருக்கிறது, இந்த கடையில் என்ன இருக்கிறதுன்னா அந்த ரத்தனம் என்கிற இதில் மோட்சம் விற்கப்படுகிறது. அந்த மோட்சத்தை வாங்கிறதுக்கு என்ன வேணும்? சாதாரண ஒரு கடைக்கு போகணும்னா அங்கே என்ன வேணும்னா கிரய விக்கிரயம்னு சொல்லுவார். கிரயம் என்னால் விக்கிரயம், அதாவது ஒருத்தர் வாங்குகிறார், இன்னொருத்தர் அதை விற்கிறார். இங்கே ரங்கநாதன் இந்த பாதுகையை ஒரு கடையாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன கொடுக்கிறான்? அவன் மோட்சத்தை கொடுக்கிறான்.
அந்த மோட்சத்தை பெறுவதற்கு நாம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் ஸ்திர பக்தி மூல்யம், நம்முடைய உறுதியான அந்த பக்தி இருக்கிறதே அதுதான் அந்த இடத்துல விலையாக கொடுக்கப்படுகிறது. அதாவது என்ன, ஸ்திரமான பக்தி இருந்தால் மோட்சம் கிடைக்கிறது, இது விஷயம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பக்தியை ஒரு கொடுக்கக்கூடிய காசு போலேயும் அந்த மோட்சத்தை அதனால் பெறக்கூடிய பொருளை போலேயும் இந்த ஸ்லோகத்திலே உருவகித்து இப்படி தெரிகிறார். எத்தம் ஸ்ரேயேண பவதி ஸ்திரபக்தி மூல்யம். இப்படி ரங்கநாதன் பாதுகையை ரத்தனங்கள் கொண்ட ஒரு பாதுகையை அணிந்து கொண்டிருக்கிறபடினாலே ஒரு ரத்தனக்கடை விரித்து அதுல என்ன பண்றான்னு கேட்டா வியாபாரம் பண்ணுகிறான். என்ன வியாபாரம் பண்ணுகிறான் என்னால் மோட்சத்தை கொடுக்கிறான், அதற்கு விலையாக நம்மிடத்திலிருந்து பக்தியை கொள்ளுகிறான் என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதாவது அநேக ரத்தனங்களாலே நிரம்பி இருக்கின்ற பாதுகை, அதை எம்பெருமான் அங்கே வைத்திருக்கிறபடினாலே அது ஒரு ரத்தின கடை போலே என்று உருவகித்தார். அப்போ என்ன ஆகுதுன்னா, மோட்சத்தை கொடுக்கணும் எம்பெருமான். அதை என்ன பண்ணுகிறான்னு கேட்டா ஜனங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். எப்படின்னா, அவர்களிடத்திலிருந்து ஸ்திரமான பக்தி அதை பெற்றுக்கொண்டு இந்த மோட்சத்தை கொடுக்கிறான். அதனால இப்ப என்னன்னா, இது கிரய விக்கிரயம் என்று விற்றல் வாங்கல் என்கிறது ரெண்டும் இங்கே நடைபெறுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த அர்த்தத்தை அனுபவித்தார். அடுத்தபடியாக 499வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய அந்த திருவடிகளிலே எல்லாவித சின்னங்களும் இருக்கின்றன. அது அந்த சின்னங்கள் எல்லாம் சங்கு சக்கரங்கள், இன்னும் வஜ்ரம், அங்குஷம், துவஜம் என்ன இதெல்லாம் இருக்கிறது என்று நாம் முன்னாலேயே கூட பல ஸ்தோத்திரங்களிலே பார்த்திருக்கிறோம். இப்படி இத்தனை அடையாளங்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கிறது அல்லவா? அப்பொழுது அந்த திருவடியில வேற எதுவுமே வேண்டாம். திருவடியானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையை அணிந்து கொண்டிருக்கிறபடியினாலே வேறு எந்த நகையும் இல்லாமலே பாதுகை அவ்வளவு அழகா இருக்கிறது. அதாவது அந்த திருவடி அவ்வளவு அழகா இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே 499வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். வியங்தும் க்ஷமம் பகவதோ ஜெகதீஸ்வரத்வம் வஜ்ராங்குஷத்வஜசரோருஹ சக்கர சின்னம் ஆஸ்லிஷ்ய நிர்பர ருச்சிம் மணிபாதுகே த்வாம் ஆசீத் அநாபரண சுந்தரம் அங்கிரிபத்மம். எம்பெருமானுடைய அந்த பகவதா ஜெகதீஸ்வரத்துவம் வியங்தும் க்ஷமம், எம்பெருமானுடைய உலகுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற தன்மை. அவன் எப்படிப்பட்டவன்? ஜெகதீஸ்வரன், என்னால் ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தன்மையை வியங்தும் க்ஷமம் நன்றாக வெளிப்படுத்துவதற்கு தகுந்ததாயிருக்கிறது எது என்னால் அவனுடைய திருவடியிலே இருக்கிற சின்னங்கள். அதாவது சில அடையாளங்கள் இவனே உயர்ந்தவன் என்று காட்டி விடுமாம். அந்த காலத்தில் சொல்லுவார்கள், காலிலே ஒருத்தனுக்கு சக்கர ரேகை இருந்ததானால் நிச்சயமாக அவன் ராஜாவாகத்தான் இருப்பான் என்று அதை வைத்து கண்டுபிடிப்பார்களாம். அதுபோல இந்த இடத்துல எம்பெருமான் உலகுக்கெல்லாம் தலைவன் எம்பெருமான் தான் என்று காட்டுவது எதுன்னு கேட்டான், அவனுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அடையாளங்கள். என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது என்னால் வரிசையா சொல்லுகிறார். வஜ்ர, அங்குஷ, துவஜ, சரோருக, சக்கர என்ன இப்படி 5 சின்னத்தை சொன்னார். இங்கு ஆழ்வாருடைய பாசுரத்திலே கூட ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்த என்று அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளை பற்றி பெரியாழ்வார் அருளி செய்தார். அதே போல ஆளவந்தார் ஸ்தோத்திரம் முதல் கொண்டு பல ஸ்தோத்திரங்களிலே நாம் பார்த்தோமானால் என்ன சொல்லுகிறாருன்னா, அந்த திருவடிகளிலே இத்தனை எல்லாம் அடையாளங்கள் இருக்கிறது என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் நாம் அனுபவித்திருக்கிறோம். அதாவது வஜ்ரம் என்னால் இந்திரனுடைய வஜ்ராயத்தினுடைய அடையாளம், அது எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்குமாம். அங்குஷம், அங்குஷம் என்னால் அது ஒரு ஆயுதம். அதே போல துவஜம் என்னால் கொடி, சரோருகம் என்னால் தாமரை, சக்கரம் என்னால் சக்கராயுதம், இன்னும் சங்கு என்ன இதெல்லாம் கூட எம்பெருமானுடைய திருவடிகளிலே ரேக்கைகளாக அப்படி தெரியும் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால இந்த அடையாளங்களாலே பகவான் தான் ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் என்று நன்றாக பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே ஆஸ்லேஷ்ய நிர்பர ருச்சிம் மணிபாதுகே த்வாம்,
அப்படிப்பட்ட திருவடிகள் அது உன்னை அடைந்திருக்கிறது. யாரை? மணிபாதுகையை. அந்த மணிபாதுகையை அடைந்திருக்கிறது. அப்படி அடைந்திருக்கிறபடியினாலே அது அந்த அங்கிரி பத்மம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அனாபரண சுந்தரமா ஆசீத்து, ஆபரணமே அணியாமல் அழகா இருக்கிறதுன்னு சொல்றார். மற்ற அவயவங்களுக்கெல்லாம் ஒரு ஆபரணத்தை அணிந்தால்தான் அழகு. ஆனால் இந்த திருவடிகளுக்கு என்னன்னா ஆபரணமே இல்லாமல் அவ்வளவு அழகா இருக்கிறது என்று இதை இந்த 499வது ஸ்லோகத்திலே சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 500வது ஸ்லோகம். இந்த 500வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்று கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரை அது எப்படி இருக்கிறது? ஒரு சக்கராப்ஜ மண்டலம். அந்த பாதுகை எப்படி இருக்கிறதுனா சக்கராப்ஜ மண்டலம் போலே இருக்கிறதுன்ற. அப்படின்னா என்ன சக்கராப்ஜ மண்டலம்? ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். ரத்ன பிரபா பட்டல சக்கர மனோகராத்வம் பத்மாருணம் பதமிதம் தொய் ரங்கபர்த்து மன்யே ததேததுபுயம் மணிபாதரக்ஷே சக்கராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரக்ஷணார்ஹம். பாதுகை எப்படி இருக்கிறது? ரத்ன பிரபா பட்டல சக்கர மனோகராத்வம். ரத்ன பிரபா என்னால் ரத்தினங்களுடைய ஒளி அது எப்படி இருக்கிறதுனா வட்டமாக அந்த ஒளி அப்படி பிரகாசிக்கிறதா. அதனால மனோகராத்வம், மிக வட்டமான ஒளியை உடைய ரத்தின ஒளிகளை உடையதாய் நீ எப்படி இருக்கிறாய்? மனோகரா, நம்முடைய மனத்திற்கு மிகவும் இனிதா இருக்கக்கூடிய அந்த திருவடி, அதாவது பாதுகை. அந்த பாதுகைகளிலே என்ன இருக்கிறது? பத்மாருணம் பதம் இதம் துவைரங்கபர்த்து. அதிலே வைக்கப்பட்ட திருவடி அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா தாமரை போன்ற திருவடின்னு சொல்றார். பத்மாருணம் பதமிதம் துவைரங்கபர்த்து. அது ததேததுபயம் மணிபாதரக்ஷே. இது இரண்டையும் சேர்த்து பார்க்கிற பொழுது, அதாவது ரத்ன பிரபா என்று சொன்னபடியினாலே பாதுகையினுடைய ஒளியானது வட்டமாய் இருக்கிறது. அதுல நடுவுல தாமரை திருவடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விஷயம் இல்லையா? ரத்ன பிரபா என்னால் ரத்ன பிரபா பட்டலம் என்று சொன்னார். அந்த ரத்ன பிரபா பட்டலம் என்கிறபடியினாலே அந்த வட்டமான ஒளி அது தெரிவிக்கப்படுகிறது பாதுகையை சுத்தி. அதுக்கு நடுவில் எம்பெருமானுடைய தாமரை போன்ற திருவடி என்று அத்தை சொன்னார். இது பதமிதம் தொய் ரங்கபர்த்து. அது பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது? மன்யே, இப்படி நினைக்கும்படி தூண்டுகிறது என்னை. என்னன்னா மணி சக்கராப்ஜ மண்டலம் அகிஞ்சன ரக்ஷணார்ஹம். வேறு கதி இல்லாதவர்களை ரட்சிப்பதற்காக ஒரு பூஜை ஒன்று சொல்லுவார்கள். அதற்கு சக்கராப்ஜ மண்டல பூஜை என்று பெயராம். அதாவது அது சாஸ்திரங்களிலே அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுவான்னா, ஒரு பெரிய வட்டமாக ஒரு எழுதிவிட்டு அந்த வட்டத்தில் என்ன பண்ணுவான்னா நடுவில் சில கோடுகள் அதையெல்லாம் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு தாமரை பூவை எழுதி வைத்து இவர்கள் இதை அர்ச்சிப்பார்கள். இது அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல வட்டமாக இருக்கணும், அதில் நடுவில் ஆரங்கள் போல கோடுகள் வரையணும், அதுக்கு நடுவில் ஒரு தாமரையை வரைய வேண்டும், அல்லது தாமரையே வைக்க வேண்டும் என்றே கூட வைக்கலாம். இப்படி வைத்து இந்த ஒரு யந்திரம் போன்ற இருக்கக்கூடிய இந்த விஷயத்திற்குத்தான் சக்கராப்ஜ மண்டலம்னு பேர். இந்த சக்கராப்ஜ மண்டல பூஜை செய்தால் அவர்களுக்கு சில காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் என்று இது ஆகமங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகனால், அந்த வட்டமான பாதுகையினுடைய ஒளி அது நடுவிலே வைக்கப்பட்ட தாமரை போன்ற திருவடிகளை பார்த்தால் இது சக்கராப்ஜ மண்டலம் போல இருக்கிறது. கதி இல்லாதவர்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சக்கராப்ஜ மண்டலம் போல இருக்கிறது என்று இப்படியாக அந்த திருவடியினுடைய சேர்த்தி, பாதுகையினுடைய சேர்த்தி, அதை இப்படியாக அனுபவித்தார் இந்த ஸ்லோகத்திலே. இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ।